ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது கரு உருவாகி 22 நாள்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்டம்ஸ்லாம் லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த சிம்டம்ஸில் சில சிம்டம்ஸ், அதாவது வயிறு சம்மந்தமான சில சிம்டம்ஸை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எங்கள் சேனல் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், நீங்களும் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறு வலியும் ஒரு முக்கியமான ப்ரெக்னன்சி சிம்டம்ஸில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நமக்கு ஓவுலேஷன் டே கழித்து வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு கரு வந்து வளர ஆரம்பிச்சிடும், அதாவது பேபி வந்து உருவாக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 40-45ல் ரொம்பவே கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ நம்ம ப்ரெக்னென்சி கிட்டு வச்சுலாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா 20 டேஸ்க்கு ஆஃப்டர், அதாவது 22-23 அந்த மாதிரி டேஸ்லேயே நமக்கு வந்து சில சிம்டம்ஸ்லாம் லைட்டாக தெரியும். அதில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா வயிறு வலிக்கிறது. ஸோ அந்த வயிறு வலி கூட பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த தொப்புளுக்கு பக்கத்துலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சுருக்குன்னு குத்துற மாதிரி ஒரு சின்ன, நமக்கே தெரியும் பார்த்திங்கன்னா, வயிறு இழுத்து பிடிச்சி இப்படி குட்டி குட்டியாக, அது வந்து சிம்டம்ஸ் வந்து ரொம்ப உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும். சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும். அது தொப்புளுக்கு லெஃப்ட் சைடும் இருக்கலாம், ரைட்டு சைடும் இருக்கலாம், அதேமாதிரி தொப்புளுக்கு கீழேயும் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ப்ரெக்னென்சி சிம்டம்ஸில் ரொம்பவே முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மேல் வயிற்றில் வந்து இதே மாதிரி சுருக்கு குத்துது அப்படின்னா அது வந்து வயிற்றில் இருக்கிற புண்ணாக இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து டாக்டரை பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு துடிப்பு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையும் சொல்ல முடியாது, நமக்கு அம்மாக்களால் மட்டும்தான் அது உணர முடியும். ஸோ நமக்குள்ளேயே ஒரு உயிர் வந்து துடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நம்ம வயிற்றில் தெரியும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னாலும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அது வந்து 20 டேஸ் 22 டேஸ்லேயே நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் அது வந்து நம்ம கிட்டில் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா அது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி தான் காமிக்கும். ஆனால் வெயிட் பண்ணி நீங்கள் அந்த ரிசல்ட்டை வாங்கணும். ஸோ ஒரு 45 டேஸ் அப்படி வெயிட் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வயிற்றில் ஏதோ ஒன்று உலாவிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஒரு ஃபிஷ்ஷோ இல்லைன்னா ஒரு முட்டை, அந்த மாதிரி ஒரு தண்ணி ஏதோ ஒன்று இந்த சைடும் அந்த சைடும் போயிட்டு வர மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இருக்கிற பாண்டிங்னால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்படலை, பட் இருந்தாலும் அந்த சிம்டம்ஸ்லாம் நானும் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான சிம்டம்ஸ் நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ஆனால் கிட்டு வாங்கினா உங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னு காமிக்கிறதுனா வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள், பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு யூரின் வரும். ஸோ நமக்கு கொஞ்ச நேரம் கூட அந்த யூரினை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ இப்போ தானேப்பா போயிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி யூரின் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி. இப்போ நமக்கு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா நீர் சுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தண்ணி அதிகமாக குடிக்கலைன்னா எப்படி அடிக்கடி போயிட்டே இருக்கிற மாதிரி அந்த வெஜிடா பக்கத்தில் யூரின் வந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வந்துட்டுருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த ப்ரெக்னென்சிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரின் வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ தான் போன மாதிரி இருக்குது, திரும்பி வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 100-95 பேருக்கு வந்து இந்த மாதிரியான சிம்டம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பேபி வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த சிம்டம்ஸ் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பசி, நிறைய பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ரெகுலராக வந்து சாப்பிடவே மாட்டேன், பட் இருந்தாலும் இந்த கொஞ்சம் நாளாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அடிக்கடிக்கு பசி எடுக்குது, போய் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்குது அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான். ஸோ சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் பட் ஆனால் என்னால் சாப்பிடவே முடியல. ஸோ எது பார்த்தாலும் வாமிட் வர மாதிரி இருக்குது, இல்லை அப்படின்னா எது பார்த்தாலும் எனக்கு சாப்பிட்ணுன்னே தோணலை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா நான்வெஜ் ஆகட்டும் வெஜ் ஆகட்டும் நல்லா பூந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அவங்க எப்போவுமே. ஆனால் இந்த ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் இன்னும் பண்ணலை. பட் ஆனால் பார்த்திங்கன்னா 22-23 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களால சரியாக சாப்பிடவே முடியாது, ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான். ஸோ என்னடா நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சாப்பிடாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. சிலருக்கு ஒரு மாதிரியான டைப்பில் வரும். ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி டைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது.
நெக்ஸ்ட் வந்து சிலருக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து பீரியட்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். அது மட்டும் இல்லாமல் 2-3 ட்ராப்ஸ் கூட பீரியட்ஸ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா உடனே நம்ம பீரியட்ஸ் ஆகிட்டோம், நமக்கு வந்து பேபி நிற்கலையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் எஃபெக்ட்லாம் போடாமல் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள், 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், 3 நாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்பவே டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டரை போய் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு டேலே. இல்லை நான் 3 days வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் 3 days வெயிட் பண்ணலாம். எப்பவும் படுறதை விட உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவே படுது அப்படின்னாலும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா கரு ஒரு வாட்டி வயிற்றில் வந்து தங்குது அப்படின்னா அது லைட்டாக ஷேக் பண்ணும் போதும் நமக்கு வந்து லைட்டாக ப்ளீடிங் வந்து வரும். ஸோ அதனால் அது கண்டு நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை. ஸோ வெயிட் பண்ணி நீங்கள் வந்து ரிசல்ட்டை செக் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் 100% வரும். ஸோ நீங்கள் வந்து அது வந்து நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸை வந்து இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பா உருவாகி இருக்கும் போது எனக்கு வந்து அந்த ஃபீல் வந்து சொல்ல முடியாது. எனக்கு வந்து தோணும், அந்த ஹார்ட் பீட் எனக்கு கேட்குறது. இதை வந்து மற்றவங்கக்கிட்ட நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு வந்து புரியாது. பட் நமக்கு கேட்குறது, நமக்கு வந்து பாப்பா உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக பாப்பா உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் வந்து துவண்டுடாதீங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது 20 daysக்கு அப்புறம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 35 daysல செக் பண்ணி பாருங்கள். அப்பயும் உங்களுக்கு சிங்கிள் காமிக்குது அப்படின்னா ஒரு 40-45 days மேக்ஸிமம் வெயிட் பண்ணி செக் பண்ணுங்கள் வீட்லேயே. அப்பயும் உங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் போய் செக் பண்ணுங்கள். அங்கே டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. அதில் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் வரும் மோஸ்ட்லி. ஸோ அதனால் ஆல் த பெஸ்ட். இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், சிம்டம்ஸ்லாம். ஸோ இது வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதோட ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.